பேர் புகழ் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஜூனுக்குள்ளேயே கிடைச்சிரும். இவங்களுக்கு கோவம் வருங்க, ஆனா ரொம்ப இறக்கமானுங்க. ஆனா அவங்கள சீண்டி பார்த்தோம்னா வச்சு செஞ்சிருவாங்க. கவனமா இருங்க. எல்லா விஷயத்தையும் பொறுப்பை எடுத்து போட்டுக்குவாங்க. ஆனா இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீ நல்லா இருக்கியா, ஆனா நான் நல்லா இல்லடா அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? இந்த டயலாகுக்கு பார்த்தீங்கன்னா, நீ நல்லா இருக்கிறியா, நான் நல்லாவே இல்லை, ரொம்ப சோகமாக வெளிப்படுத்தக்கூடிய முதல் நபர்கள் நம்ம. செவனேன்னு இருந்தாலும் உசுப்பு வேணே சண்டைக்கு கூப்பிட்டு வம்பிழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் வரும். கவனமா இருங்க. அப்ப தனிச்சு செயல்பட்டு தனித்துவமா தெரியக்கூடிய ஒரு கால நேரம் இந்த காலத்துல இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2ல் பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள், பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள், திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள், ஆன்மீக ஜோதிடர் டாக்டர் பூர்ணா அவர்கள். ஈஸ்வரி மேடம், இந்த 2026ல் சண்டை செய்ய போகும் ராசிகள்னா யார் யார்? ஒவ்வொரு கொஸ்டினும் பயங்கரமா ரணகலமாக தான் இருக்கு உங்ககிட்ட. வேறு வழி இல்லை, நம்மளும் மாட்டிகிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க. அதாவது பொதுவாகவே இந்த சண்டை செய்ய போகும் ராசி அப்படின்னா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. சண்டைனா சட்ட கிளியை தானே அவன் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா விருச்சிக ராசி. எங்களுக்கெல்லாம் கோவம் வராது. நாங்கள் கோவம் பயங்கரமாக வரும். எங்களை சீண்டாத வரைக்கும் நாங்கள் நல்லவங்க. எங்களை சீண்டி பார்த்தீங்க, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு மாதிரியான ஆள் உள்ள வெளில வருவார். கவனமாக இருங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இவங்களுக்கு கோவம் வருங்க, ஆனால் ரொம்ப இறக்கமானுங்க. ஆனால் அவங்கள சீண்டி பார்த்தோன்னா வச்சு செஞ்சுருவாங்க. கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே எனக்கு ஒரு டைலாக் என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, வடிவேல் சார் சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா. அது மாதிரி சும்மா இருந்தால் கூட செவனேன்னு இருந்தாலும் உசுப்பு வேணே சண்டைக்கு கூப்பிட்டு வம்பிழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைகள்லாம் வரும். ஸோ கவனமாக இருங்க. 2026ல் நம்ம பாடு செவனேன்னு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தேடி கூட்டு போய் வச்சு செய்கிறாங்கடான்ற மாதிரி நிலமை வந்துடக்கூடாது. கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி. தனுசு ராசியை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேல் சார் காலையில் அம்மாவை அப்பாவை நிற்க வச்சு நீங்கள் தான் எனக்கு குலதெய்வன்ற அளவுக்கு கும்பிடுவார். அப்படியே ஈவினிங் ஆனோடனே தண்ணியை போட்டு ஏய் நீ யாரு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாவையும் போட்டு கேள்வி வைப்பார். அதில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் சொல்வார், காலையில் தான்டா கும்பிட்டுட்டு போனேன், காலையில் விழுந்து கும்பிட்டேடா, இப்போ என்னடா இப்படி அடி போட்டு அடிக்கிறதுக்கு வரையடான்னா அது வேறவாய் இது நாரவாய். அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நியாயம் தர்மம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. இவங்களை சும்மா சீண்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் புரியாத புதிருங்க, எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள். கவனமாக இருங்க. அடுத்தா பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்காரங்க. அதாவது இவங்களை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு அப்படின்ற மாதிரி வெளியில் வர்றப்ப சட்டை என்னடா ஆள் பெரிய கோபமாக தோரணையே தர்ற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்க நிலைமை எனக்கு தானேயா தெரியும் அப்படின்ற மாதிரி வெளியில் அப்படியே கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயத்தோடு பேசக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். ஆனால் இவங்களும் நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க தான். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வருஷத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் நம்ம எந்த சண்டைக்கும் போக வேணாம், நம்ம பேசாமல் இருப்போம். இன்னொன்று படத்தை சொல்லலாம், நான் 4 பேர் சேர்ந்து என் ஃப்ரெண்டு இருக்கேன் மச்சான் என்னன்னாலும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கூட்டு போவாங்க. கடைசியில் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே, ஐயோ நம்மளை இவ்வளோ கோர்த்து விட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிலையில் உங்களுக்கு வரப்போகுது. யாரையும் நம்பி நமக்கு இருக்காங்கப்பா, பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னு நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் தனியாக போய் சிக்கலில் மாட்டுறதுக்கு இது ரொம்ப சிறப்புன்னு எடுத்துக்கோங்க. கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு எவ்வளோக்கு அடித்தாலும் தாங்குறேன், அடி வாங்கினது நான், அதனால கோப்பம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். கவனமா இருங்க. ஜெயஸ்ரீ மேடம், இந்த 2026ல் எந்த ராசிக்காரங்களுக்கு கட்சி பதவி கிடைக்க போகுது? நல்ல ஒரு கேள்விதான். அதுவும் எலெக்ஷன் வர டைம்ல நீங்க கேட்குறீங்க. முதல் ராசி 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் ராசியாக கடகம் இதில் ஃபர்ஸ்ட்ல நிற்குது. கடக ராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ரீதியில் கட்சிக்குள்ள அவங்க அதுக்காக தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரீதியாக அவங்க கட்சிக்குள்ள தான் இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு பதவிகள் தனித்துவமாக கூட நின்று ஒரு பதவி, அது தொழிற்சங்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீதியாக கட்சி சார்ந்து ஒரு விஷயத்துல வெற்றிகரமாக போகக்கூடிய ஒரு ஆண்டு இந்த வருடம். இதற்கான உழைப்பு நீங்க பல வருடங்களாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் உங்க ஜென்மகுரு வரும் காலத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஒரு ஊதியம் உண்டு அப்படிங்கிறது வெற்றி நிச்சயம். சிம்மம் எப்பவுமே அவர் ராஜா தான். தனித்துவமான ஒரு செயல் சிம்மம் தான். சிம்மத்தில் தான் பூர நட்சத்திரம்லாம் இருக்குது. அதில் என்னென்னா ஆளுமை மிக்க ஒரு பதவி, ஆளுமை மிக்க ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். குருவுக்கு 2ஆம் இடத்துலையும்
சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11ஆம் இடத்துல இருக்கு. அப்போது 11 ஒரு லாபம் தான். அந்த ஜூனுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நடந்தால் இவர் வெற்றிக்கு உண்டான ஒரு அமைப்பு கிடைச்சிடும். அப்போ இந்த சிம்மத்துக்கு அப்படிங்கும்போது ஒரு தனித்துவம் என்றைக்குமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பேர் புகழ் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஜூனுக்குள்ளேயே கிடைச்சிடும். அந்த ஜூனுக்குள்ளே கிடைக்கிறத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது இன்னொரு 3 வருட காலங்கள் திரும்பவும் பழைய நிலைமைக்கு போகணும். இதில் விடாமுயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி நிச்சயம். கட்சி தான் அப்படின்னு இல்லை, எதில் ஆனாலும் ஒரு பதவி நிச்சயம். நம்ம பதவி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போது ஒரு கட்சி சார்ந்து தொழில் சார்ந்து எதுலே ஆனாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உயர்வுத்தன்மை இருக்குது. அதில் ஒரு பதவியோடு தான் இருப்பீங்க, ஒரு புகழோடு தான் இருப்பீங்க. அது இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பகவானோட அமைப்பு, ராகு கேதோட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணுது. தனித்துவமாக ஒரு பதவினா என்ன, தனித்துவமாக தெரியக்கூடியதான். அப்போ தனித்து செயல்பட்டு தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு கால நேரம் இந்த காலத்தில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கும்பம்னாவே மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். அந்த இருக்கக்கூடிய சனி பகவானும் சரி, அதனுடைய ராசியும் எல்லாமே வந்து சனி பகவானே மாறுறாரு. அப்போ என்றைக்கும் மற்றவங்க பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். எல்லாத்துக்கும் ஒரு ஆதிக்கமான சனி பகவானா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த கும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்னா மதிப்பு. கலசம் எங்கே இருக்கும், மேலே தான் இருக்கும், அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ கோபுரம் அப்படிங்கிறது வந்து கும்பம், கலசம் என்பது கும்பம். என்றைக்குமே பதவிகளே உங்களுக்கு கிடைக்கலனாலும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல, மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க. நீங்கள் இப்போ பதவிக்கு உண்டான ஒரு இடத்துக்கு பிற்பகுதியில் நினைப்ப முற்பகுதிக்குள்ளே வரப்போகிறீங்க. முன்னோக்கி வரப்போகிறீங்க. இந்த முன்னோக்கி வரக்கூடியதில் உங்களை முழுமையாக முன்ன நிறுத்தி இவர் தான் அப்படின்னு வெளிப்படையான வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு காலம் இந்த கும்பம். அதனால் இந்த காலத்தை நீங்கள் 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. இதை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் குருவோடைய அமைப்பெலாம் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய ஆதிக்கமான கிரகமே வந்து 2ல் குரு வீட்டில் இருக்குது. பேச்சு திறமையால் மிகவும் பெரிய விஷயத்தை அனுபவிப்பீங்க. மீனாட்சி மேடம், இந்த 2026ல் எல்லாரும் என்ன ஜோக் காட்டுறீங்களாடா அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஏமாறக்கூடிய ராசிகள்னா யார் யார்? அருமையான கேள்விடா. அதாவது எப்போவுமே நம்ம வந்து வாழ்க்கை தரம் வந்து ஒரே மாதிரியே போகாது இல்லைங்களா? கொஞ்சம் காமெடியும் வேணும், கொஞ்சம் சீரியஸும் வேணும். 2மே கலந்தது தான் வாழ்க்கை. ஒரே மாதிரி போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்போது இந்த ரிஷப ராசி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ராசியை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு. இவங்க எப்போவுமே வந்து குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாம். ஆனால் இவங்க எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்கிக்குவாங்க ஃபேமிலிக்காக. எங்கே வெளியே வந்தாலும் ஃபேமிலியை பற்றிய நினப்பு மட்டும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்க இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. என் பையனுக்கு என்ன வேணும், என் பொண்ணுக்கு என்ன வேணும், என் வீட்டுக்காருக்கு என்ன வேணும், என் மாமனார் மாமியார் எல்லா விஷயத்தையும் பொறுப்பை எடுத்து போட்டுக்குவாங்க. ஆனால் இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு சில நேரங்களில் அழுகையும் வரும், சிரிப்பும் வரும். இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லலாம். 2026ல் பாட்டு கூட சொல்லலாம். நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுக வரலன்னு சிவாஜி பாட்டு பாடுவார் இல்லைங்களா? அந்த பாட்டு உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். நினைப்பாங்க சிரிக்க வைக்கிறாங்க, ஆனால் மனசுக்குள்ளேயே வந்து அழுதாலும் உங்கள் முகம் என்றைக்குமே சிரிச்சிட்டு தாங்க இருக்கும். சமாளிச்சுக்கலாம். அடுத்து எடுத்திங்கன்னா இந்த மகர ராசி எவ்வளோ அடித்தாலும் வாங்குவாங்க, ரொம்ப நல்லவங்க. ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வீட்டில் நீஷமாக இருக்கிறதுனால ரியல் ஹீரோ யாருன்னு இவங்க தாங்க. ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதியான கிரகமே இங்கே வந்து உச்சம் பெறுறாருங்க. அதனால் இவங்க எப்போவுமே தனக்கு எவ்வளோ அடித்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ரியல் ஹீரோஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நல்ல வழிகாட்டி சொல்லி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க வளர்ந்து போயிட்டாங்கல்ல, கவலையே பட மாட்டாங்க. என்னால் அவங்க வாழணும்னு நினச்சாங்க, வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் இவங்க வந்து சிறந்த ஒரு ரோல் மாடல் சொல்கிறான். 12 ராசிலையுமே வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இவங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல் இவங்களை பொறுத்தளவுக்கு சீரியஸாக இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. ஆனால் இவங்க சீரியஸாக இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க. அதாவது குரு இல்லாத ஆட்டம் சொல்லுவாங்க, குருட்டாட்டம்னு. இவங்களுக்கு வழிகாட்டியே கிடையாதுங்க. இவங்க தான் கீழே விழணும், இவங்க தான் எந்திரிக்கணும், இவங்க தான் நடக்கணும், இவங்க தான் ஓடணும், இவங்க தான் உட்காரணும். எல்லா எக்ஸாம்பிளும் இந்த வந்து மகரம் தான். அப்போ
ஏமாறக்கூடிய ராசியும் கேட்டிங்க வச்சுக்கோங்க, இத்தனை வருஷம் ஒரு 40 வயசாகட்டும் 50 வயசாகட்டும் வாழ்ந்தவங்களை கேட்டு பாருங்கள், நிறைய இடத்துல ஏமாற்றம் இருக்கும். ஆனால் அதை பற்றி எப்போவுமே கவலைப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு உண்டு. சொல்லுவான், பல்லு இருக்கிறவங்க பக்கோடா திங்கலாம், நடக்கல கூட திங்கலாம், ஆனால் என்னால் தானே சாப்பிட்டாங்க, நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. அடுத்து எடுத்திங்கன்னா மிதுனம். இவங்க எப்படி கேட்டிங்கன்னா இரட்டை குணம் வாய்ந்தவர்கள். நல்லவங்களும் இவங்க தான், கெட்டவங்களும் இவங்க தான். எந்த இடத்துல நல்லவங்கனும் இவங்களை வெளியே காமிச்சிக்க முடியாது, எந்த இடத்துல கெட்டவங்களும் வெளியே காமிச்சிக்க முடியாது. என்ன காரணம்னா குரு பகவானே பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கும் நல்ல வழிகாட்டி அமைய மாட்டாங்க. இன்னொரு விஷயம், யார் சொல்லி கொடுத்தாலும் இவங்க அது விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க. எனக்கு எல்லாமே தெரியுமே, நீ என்ன சொல்கிறது. ஆனால் இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு 50% தெரிஞ்சால் கூட 500% தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு வெளியே காமிச்சிக்குவாங்க. அந்த இடம் இவங்க ரொம்பவும் தவறும் கூட. அப்போ இவங்க ஏமாந்து போகிறதுனா இவங்களுக்குள்ளேயே அந்த ஏமாற்றத்தை உருவாக்கிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை இங்கே. அப்போ எவ்வளோ அடித்தாலும் இவங்களும் தாங்குவாங்க. ஆனால் அடியும் வலியும் எவ்வளோ இருந்தாலும் அழுகையும் இருக்காது, சிரிப்பும் இருக்காதுங்க. என்ன காரணம், தனக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தவனுக்கு 2 கண்ணு போன விஷயத்தில் பழி வாங்குற எண்ணமும் இந்த மிதுனத்துக்கு உண்டு. ஆனால் இப்போ குரு பகவான் உச்சமாக வர்றதுனால இந்த வருடம் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். அதனால் ஏமாந்து போகாமல் இருந்துக்கோங்க. பூர்ணா மேடம், இந்த 2026ல் நீ நல்லா இருக்கியா ஆனால் நான் நல்லா இல்லடா அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த டயலாகுக்கு பார்த்தீங்கன்னா, நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லாவே இல்லை, ரொம்ப சோகமாக வெளிப்படுத்தக்கூடிய முதல் நபர்கள் நம்ம மேஷ ராசி நபர்கள் தான். இந்த மேஷ ராசி நபர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தியாகம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்களுக்காக உழைச்சி அவர்கள் வளர்வதை கண் முன்னாடி நின்று பார்ப்பாங்க. ஆனால் இவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. இப்போ தான் பார்த்திங்கன்னா 50 வயசு ஆகும், 50 வயசில் இப்போ தான் நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இவர்களுக்கு இப்போ தான் வந்திருக்கும். அந்த மாதிரியாக இவர்கள் தான் அடிக்கடி இந்த டயலாகை யூஸ் பண்ணுவாங்க. யாராவது உறவினர்களை பார்த்தா, நீ நல்லா இருக்கியப்பா நான் நல்லாவே இல்லையே, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியான இந்த டயலாகை இந்த 2026ல் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருப்பாங்க. அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் ராசி, போராட்ட குணம் ஜாஸ்தி. அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்காக கடன் வாங்கி நாசமாக போனவங்க நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 2026ல் பார்த்திங்கன்னா, நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கனே அப்படின்னு கேட்குறதுக்கு கூட இவர்களுக்கு மனசு வராது. மனசுக்குள்ளேயே பொறுமக்கூடிய ஒரு தருணம். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய எதிர் விளைவுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய தெய்வம் கூட இருந்தால் கூட இந்த 2026ல் உங்களுடைய எதிராளிகள் கூட வளர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர்களினுடைய வளர்ச்சியை கண்டு பெரிய அளவுக்கு பொறாமப்படாமல் இந்த கால 2026ல் உங்களுடைய வளர்ச்சியை பற்றி மட்டும் யோசிங்க. இந்த டயலாகை இந்த வருடம் 2026ல் யூஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும். யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அடுத்து மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வாங்கின அடி பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு காயம் ஆறவே இல்லை. ரொம்ப திரும்பி அடிச்சிட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு மேடம், ஆனாலும் எங்களுக்கு இன்னும் திடீர்னு புதுசாக பிரச்சனைகள் வருது. என்னுடைய சேர்ந்தவன் தான் மகர ராசி, அவன் ஆஃபீஸில் நல்லா இருக்கான், நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களே ஒருத்தருக்கு கேட்டிருப்பாங்க, நீ நல்லா இருக்கியேப்பா நான் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதிலிருந்தெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அடுத்து கடைசி ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். கடந்த 1.5 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதனால யாரை பார்த்தாலும், எந்த ராசி என்பர்களை பார்த்தாலும் தன்னுடைய குழந்தைகளையே பார்த்து நீ நல்லா இருக்க நான் இன்னும் நல்லா இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த குழந்தைகளின் கிட்ட கூட அந்த டயலாகை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2026 இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சில போட்டி பொறாமைகள்னால
அந்த காம்படிட்டர்ஸ் கூட ரொம்ப அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த டயலாக் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2026 மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 வந்து இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த சினிமா ஜோதிடம் எபிசோடில் என்ன மாதிரியான சினிமா டயலாக்ஸாக கொஷன்ஸாக கேட்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.